இது கருப்பு கவுனி வெயிட் லாஸ் பவுடர். இது வந்து நம்ம இப்போ எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணினீங்கன்னாக்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூனும் ஒரு கரண்டியும் ஒரு அரை கரண்டியும் போட்டிருக்கேன். 1.5 கரண்டி மாவு போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1.5 கிளாஸ், இதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். நீங்கள் கஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட தண்ணி வேணும்னாக்க சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ மீடியமாக வச்சு இதை காய்ச்சலாம். இதை கஞ்சி பதத்துக்கு வந்த உடனே இதில் வந்து வெல்லம் போட்டு பால் விட்டும் சாப்பிடலாம். அப்போது வெல்லம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெல்லம் ஆட் பண்ணணும், வெல்லம் சாப்பிட்றதா இருந்தால். இல்லைன்னாக்கா கஞ்சி வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா உப்பும் மோரும் விட்டு சாப்பிடலாம். இது நீங்கள் வந்து வெல்லமும் பாலும் போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா அதில் கேலரிஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து உப்பும் மோரும் போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கஞ்சி இந்த கன்சிஸ்டண்ட்டுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் உப்பும் மோரும் போட்டு சாப்பிடலாம். இந்த கஞ்சி வந்து இது இவ்வளோ திக்காக ஆகிடும். இப்போ இதில் உப்பும் தேவையான அளவு உப்பும் மோரும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவு கஞ்சி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.